என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருக்கழுக்குன்றத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசைகள் மற்றும் அறுசுவை உணவுடன் சமுதாய வளைகாப்பு விழா. திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பகவதி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான வி தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவரும் பேரூராட்சி செயலாளருமான யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை, புடவை, வளையல், பல வகைகள், மஞ்சள், குங்குமம், இனிப்பு என சீர்வரிசைகளை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி தமிழ்மணி ஆகியோர் வழங்கி வாழ்த்தினர். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுடைய உரையாற்றிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, பெண்கள் கர்ப்ப காலத்தில் மனமகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றும் மனதளவில் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 5 வகை அறுசுவை உணவுகளை வழங்கி வாழ்த்தினார். இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. இது ஒருங்கிணைக்கப்பட்டு வருவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் என்கின்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய மிக அடிப்படையான நோக்கமே சமூகத்தினுடைய வளர்ச்சி எதை வைத்து கணக்கிடப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சியின் அடிப்படையிலேயே அந்த சமூகத்தின் வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில பெண்களுடைய வளர்ச்சி என்பது பெண்களுடைய ஆரோக்கியத்தை, உடல்நலத்தை பேணி பாதுகாப்பது என்பதும் அரசினுடைய ஒரு கடமையாகிறது. அடுத்த தலைமுறையை பாதுகாப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதும் அரசினுடைய கடமையாகிறது. அந்த வகையில நான் குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்கின்ற நிலையிலும் குழந்தைகளை தாங்கி இருக்கக்கூடிய பெற்றெடுக்கக்கூடிய வலிமை பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்களை உரிய வகையில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் ஆட்சி காலத்திலும் இன்றைய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சி காலத்திலும் இதை வெறும் அரசு விழாவாக மட்டுமல்லாமல் ஒரு இல்லத்தில் நடைபெறுகின்ற ஒரு விழாவாக நடத்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு அரசு நிகழ்ச்சியை ஒரு இல்ல நிகழ்ச்சி என்கின்ற வகையிலே இது ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு திருக்கழுக்குன்றம் பகுதியிலும் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்திலே பொறுப்புள்ளவர்களாக மாற்றிட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய்மார்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய பாதுகாப்பு இவை அனைத்துமே ஆண்களிடத்தில் இருக்கிறது என்பதை விட பெண்களிடத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அது ஆண் குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் இன்னும் பொறுப்போடு கடமை உணர்வோடு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது மிக மிக அவசியம் என்கின்ற சூழலில் இன்றைய உலகம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவு மிக்கவர்களாக, சமூகத்தில் பொறுப்பு மிக்கவர்களாக நாளைய தலைமுறையை உருவாக்குகின்ற பணியில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வாழ்த்துகிறேன். என்னுடைய சார்பிலும் மாவட்டத்துடைய அமைச்சர் மாண்புமிகு குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அம்பர்சன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.